Voice of Tamil 24. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் நெய்க்கு பதிலாக மாட்டு கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது ஒருபுறம் லட்டு சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்தாலும் மறுபுறம் திருப்பதி கோவிலில் லட்டு விற்பனை வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அண்மையில் திருப்பதி லட்டு விவகாரத்தை பற்றி படவிழாவில் காமெடியாக பேசிய நடிகர் கார்த்தியை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு கார்த்தி மன்னிப்பு கேட்டபின் அந்த மன்னிப்பை ஏற்ற பவன் கல்யாண் அவரின் மெய்யழகன் படத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து சர்ச்சைக்கு முடிவு கட்டினார். இந்நிலையில் நேற்று கோபி சுதாகர் நடத்தும் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் என்கிற பெயரில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தனர். அதில் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தை கண்ணா பின்னாவென்று ட்ரோல் செய்திருந்தனர். இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே மில்லியன் கணக்கில் வியூஸ்களை அள்ளியது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகவும் மாறியது. இதனால் கோபி சுதாகருக்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பின. இதனால் உஷாரான கோபி சுதாகர் இரவோடு இரவாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருந்து லட்டு பாவங்கள் வீடியோவை நீக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி மன்னிப்பும் கேட்டு ஒரு பதிவு ஒன்றையும் போட்டுள்ளனர். அந்த பதிவில் அந்த வீடியோ நகைச்சுவைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும் அது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், வருங்காலத்தில் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தனர். பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருந்து அந்த வீடியோ நீக்கப்பட்டாலும் அதை டவுன்லோட் செய்து பலரும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வைரலாக்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி நேற்று கார்த்திக்கு வார்னிங் கொடுத்ததைப் போல பவன் கல்யாண் தரப்பிலிருந்து மிரட்டல் வந்ததால் பரிதாபங்கள் சேனலில் இருந்து லட்டு பாவங்கள் நீக்கப்பட்டதா என்கிற கேள்வியையும் நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.